Hello guys, today news, breaking news. Though அங்கே இருக்காங்க பாருங்க நம்மளுடைய எனிமி. அங்கே இருக்காங்க. போய் அங்கே தான் போக போகிறோம். இன்றைக்கி எல்லாம் கொஷினும் அங்கே கிளியர் பண்ணாங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். பிறப்பா இப்போ நீனா அந்த பேபின்னு வச்சுக்கேன். பேபியா? சரி இப்போ நான் கொஷின் கேட்குறேன் சொல்லுவியா? ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் எப்போ ஆனாங்க? முதலமைச்சர் மக்களால் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சர் ஆனாங்க. எத்தனை ஓட்டு வந்துச்சு பிறப்பா? இவர் 234 தொகுதியில் ஒரு 150 தொகுதி எடுத்துக்குவாங்க, ஜெயிச்சுப்பாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. கட்சி தலைவர் இல்லையா அவர்? ஓகே. அப்புறம் சரி, விஜய் சிஎம் ஆகுவாங்களே இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது. ஏன் பிறப்பா அப்படி சொல்கிறீங்க? ஒன்று அதிமுக, ஒன்று திமுக, ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி. ஏதாவது கூட்டணி ஆட்சி தான், கூட்டணியில் தான் ஜெயிக்க முடியும். ஓஹோ, திடீர்னு வந்து சரி அதிமுக என்னென்ன பண்ணிக்குது பிறப்பா? அதிமுக என்னென்ன பண்ணிக்குது மக்களுக்காக? என்னென்ன பண்ணிக்கிறாங்க? அருமையான வேலையெல்லாம் செஞ்சாங்களே. என்னது நான் பிற போட்டான்ட்டான்னு ஒரு 5 சொல்லிங்க விஷயம். 5 விஷயம் சொல்லணுமா? எப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, படிக்கிற புள்ளிகளுக்கு 50,000 லட்சம், இது 25,000 50,000 கொடுத்தாங்க கல்யாண செலவுக்கு. ஐயோ, அப்புறம் பிறப்பா? அப்புறம் லேப்டாப் பசங்களுக்கு கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, இன்னும் இருக்குது சொல்லணும் நிறையா. சரி நான் சொல்லிட்டீங்க. சூப்பர். இப்போ திமுக என்னென்ன பண்ணிக்குதுங்க பொங்கலுக்கு? மெடிக்கல் பயணம் பஸ் விட்டாங்க, 1000 ரூபாய் மாதந்தோறும் பொம்பளைங்களுக்கு போடுறாங்க. குடும்பத்தரசிகளுக்கு, இல்லத்தரசிகளுக்கு. ஏன் திமுக வந்து தாவேகா மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க? ஐயோ இல்லை நீ சொல்ல, அதான் பரவாயில்ல. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலையாப்பா. அது கேள்விக்கு பதில். கோவமெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள சொல்கிறது, அவங்கள சொல்கிறது எல்லாம் அரசியல். அரசியல் அப்படி தான். காய்ஸ் 3 பேர்னா ரவுடி சங்கம். இப்போ இந்த 3 பேர் போனாங்களே, இவங்கெல்லாம் பேர் ரவுடி சங்கம். முதல்ல போகிறோம் பிரணேஷன், செகண்டு போகிறோம் ராபி, தேர்டு போகிறோம் சுதர்ஷன். இது ஒரு கூட்டணி. அவ்வளோதாங்க. இதோ பாருங்களா எவ்வளோ பெருசு தோட்டம். இந்த பிறப்பா அங்கே இருக்கே. வாங்க கோ, லெட்ஸ் கோ. பிறப்பா இப்போ வேற கேள்வி. என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்படியே லைவ் போய் சரியா போச்சுறாப்பா. வெண்கா கோயிலில் லைவ் எடுக்கிறோம். அம்மாவை கேட்குறா என்ன சொல்லுது? அம்மா சொல்ல மாட்டேது, திட்டுது. தெரியல, எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறது தான். அரசியல்னா சபை தனி. இது வந்து அப்படி தான் பொதுமக்களுக்கு பேசுறது போய் என்ன இருக்குது. சரி பிறப்பா, ஸ்டாலின் இது வரைக்கும் ஸ்டாலின் சொன்னாரா? அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா தமிழகத்தில்? ஏன்னா எனக்கு காமி வருது பிறப்பா, என்னன்னு தெரியல. கோவம் வருதா? யாருக்கு உனக்கா? எனக்கு தான். யாரையும் பார்த்தா? யாரும் பார்த்து இல்லை, முக ஸ்டாலின் பார்த்தா தான். நீங்கள் தெரியல என்னன்னு தெரியல, கொண்டிருந்து அப்படி தான் வருது. இது எப்படி உனக்கு மட்டும் கோவம் வருது? சரி பிறப்பா, திருக்குறள் 5 சொல்லுங்க. திருக்குறள் 5 சொல்லணுமா? 5 இல்லைன்னா 4 கூட 3 கூட சொல்லலாம். சரி சொல்லு பிறப்பா, சொல்லு பிறப்பா, எதுவும் சொல்லு பிறப்பா. திருக்குறள் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வராது. சரி ஒன்று சொல்லு பிறப்பா, ஒன்று சொல்லலாம். என்னத்த சொல்லலாம்? சீக்கிரம் பிறப்பா, முடிப்போது. போதா? உண்மையிலேயே நீ எடுத்துருந்தாங்கறியா? ஆமாம் பிறப்பா. பண்ணுறான்டா இதான். பார்த்தீங்களா காய்ஸ், எங்கள் பிறாமா அப்படி திட்டுதே பிறப்பா. வந்துச்சு பிறப்பா, எப்படி கேட்குறது இல்லை, அதுக்கே டக்குன்னு போயிட்டேன். சரி வரட்டா பிறப்பா கிட்ட வரட்டா. சரி பிறப்பா, பிராமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க பதில்?
பார்த்தீங்கன்னா பிராம எவ்வளோ கஷ்டப்பட்டு சித்திக்கு நொக்கட்டுக்குது. பிறப்பா டக்கு டக்குன்னு அங்கே போச்சு. பிராம இங்கே புக்கி நிற்குது. சாப்பாடா? ஓ, ஒன்று கூட சாப்பாடு போகல பிராமா. சரில என்ன தெரியல. பிராமா அப்பா என்ன பண்ணுச்சு? டீ போந்துங்கிறேன். இல்லை பிராமா, சும்மா தூள் காப்பிச்சு எங்கள் வீட்டில். பிறப்பா பிராமா ஒரு ஆய் சொல்லு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. கை மட்டும் நீட்டு, கை மட்டும் பாய். தூக்கு பிராமா, கை தூக்கு பிராமா, கை தூக்கு. சரி பிராமா ஒரு பாய் சொல்லு. ஓகே பிராமா, இந்த வீடு முடிச்சு.